அவர் பார்த்துக்கிட்டா, அவர் டேக் கேர் பண்ணிட்டா, அவர் உள்ள வேலை செஞ்சுட்டா, அவர் உள்ள வேலை செய்ய நம்ம விட்டுட்டா, நம்ம உள்ளான மனுஷன்ல பலப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போமா? எல்லாவற்றையும் பார்க்கலாம் மிகவும் அதிகமாய். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, அவர் என்ன நோக்கம் வச்சிருக்காரோ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நம்முடைய நினைவுகள் சொல்லுங்க அவருடைய நினைவுகளுக்கு ஏற்றது அல்ல. ஹல்லேலூயா. அதை காட்டிலும் அதிகமாய் அவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அல்ல, நீர் எனக்குள் கிரியை செய்யும்படிக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, உள்ளான மனுஷன்ல நான் வல்லமையாய் பலப்படுகிறேன். சொல்லுங்க, உள்ளான மனுஷன்ல அனுதினமும் நான் வல்லமையாய் பலப்படுகிறேன். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற அந்த டுனாமிஸ் வல்லமை, அந்த வசனத்தை வாசிங்க, 20வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:20. எபேசியர் 3:20 வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. சொல்லுங்க, எனக்குள் கிரியை செய்கிற வல்லமை. சொல்லுங்க, எனக்குள் கிரியை செய்கிற அந்த டுனாமிஸ் வல்லமை சொல்லுங்க என்னை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நான் என்னுடைய புத்தி கெட்டாததை செய்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைச்சு பார்க்காததை, நான் இதுவரையும் ஜெபிச்சது கூட இல்லை, அதையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இதுவரையும் நான் இப்படிலாம் என் பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சது கூட இல்லை, அதை செய்கிறது தான் அவருடைய ஸ்டைலு. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறது என் அறிவுனால, என் அனுபவத்தினால என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கணும், என் கணவர் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும், என் மனைவி வாழ்க்கையில் இப்படி, இதை எல்லாம் தாண்டி அவர் ஒன்று வச்சிருக்காருல்ல, அதை செய்து. ஏன்னா அதை நான் ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. அதை நான் ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டேன், அதை நான் யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டேன். அப்படி நான் அதை ஜெபம் பண்ணியிருந்தேன்னா எப்படி ஜெபம் பண்ணியிருப்பேன்னா, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது பிதாவின் என்னதுங்க, பிதாவுடைய சிந்தை அறிந்த அந்த பரிசுத்தாவினோட பாஷையில நான் பேசும்போது தான் நான் ஜெபம் பண்ணிருக்கேன். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளான மனுஷனை நீங்க வல்லமையா பலப்படுங்க. எதுக்கு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க, அந்நிய பாஷை எந்நேரமும் பேசிக்கிட்டே இருங்க. அந்த 1 மணி நேரம் அந்த 12, 6, 3, 9, 12 ஏன் அந்நிய பாஷையிலே பேசணும்னா, நான் நினைக்கிறது, நான் யோசிக்கிறது இல்லை, அவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும், என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் பிள்ளைங்க மேலையும் என் சங்கதியின் மேலையும் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது எனக்குள்ளிருந்து வெளிப்பட, அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு. ஹல்லேலூயா. அதுதான் இந்த 3:20. ஹல்லேலூயா. 3:16 நடக்கிறப்போ, 3:16 செயல்படுறப்போ 3:20 ஈஸியா நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபிக்காதது, நீங்க நினைச்சே பார்க்காததெல்லாம் சொல்லுங்க அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். சொல்லுங்க, அந்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த டுனாமிஸ் வல்லமை எனக்குள்ள இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற அந்த டுனாமிஸ் வல்லமுடைய வேலை என்னன்னா, அவர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை நம் வாழ்வில் செய்து முடிப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஏதோ நினைக்கிறது ஜெபிக்கிறதுனா, ஒரு 10,000 ரூபாய்க்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அவர் ஒரு 5,000 ரூபாய் தருவாரு. ஹல்லேலூயா. அது இல்லை. ஹல்லேலூயா. நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேல என்னன்னா, அவரையே, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையே நமக்காய் கொடுப்பதுதான் நினைக்கிறதும் ஜெபிக்கிறதுக்கும் மேல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, 100 ரூபா கேட்டா 200 ரூபா கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. நீங்க 100 ரூபா கேட்டாலும், 1,00,000 ரூபா கேட்டாலும், கோடி ரூபா கேட்டாலும் மகிமையின் ஐஸ்வர்யத்தையே உங்களுக்காய் கொடுக்கிறவர். ஆபா ஷாகாலா ராம்பாலா அந்தாரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் ரோமர் 8ல சொல்றாரு, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தறினவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்படி? சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரையே கொடுத்தாரே. ஹல்லேலூயா. பரலோகத்தை விட்டு காலி செய்து அவரையே உங்களுக்கு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. அவர் இல்லாத ஒரு பரலோகத்தை உங்களுக்காக அவர் என்ன பண்ணாருங்க, இந்த பூமி நமக்காக பரலோகமாய் மாற்றும்படிக்கு அவரையே கொடுத்தாரு. அப்போ மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற இந்த டுனாமிஸ் வல்லமை
நான் ஆவியில வல்லமையாய் பலப்படுகிறப்போ, சொல்லுங்க, அவர் நோக்கத்தை நான் நினைச்சு பார்க்காதத, நான் ஜெபிக்காதத, நான் யோசிச்சு பார்க்க முடியாதத, என் மூளை அறிவுக்கு எட்டாதத என் வாழ்க்கையில் செய்து முடிக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ ரெண்டத்தனையான பலன் வருது. பக்கத்தில் பார்த்தோம், ரெண்டத்தனையான பலன் வருது. ரெட்டிப்பான பாகம் உண்டாகுது, ரெட்டிப்பான சுதந்திரம் உண்டாகுது, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கிறது. எப்போ? ஹல்லேலூயா. எப்போ அது நடக்குது? நான் அவருடைய ஆசாரியனாகவும் அவருடைய பணிவிடைக்காரனாயும் இருக்கிற பொழுது. ஹல்லேலூயா. அது எப்படி நடக்கிறது அப்படின்னா, அவருடைய உள்ளான மனுஷன்ல, என்னுடைய உள்ளான மனுஷன்ல அவருடைய அந்த டுனாமிஸ் வல்லமையினால் நான் வல்லமையாய் பலப்படுகிறப்போ, ஹல்லேலூயா, என்னால முடியாதது, அதாவது இந்த நேச்சுரல், இந்த மனுஷ பலத்தினால இல்ல, நம்ம யோசிக்கிறத தாண்டி சூப்பர் நேச்சுரலா நம்மை கிரியை செய்ய வைக்கிறார், வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமா இருப்பது, சொல்லுங்க, அது பொய். சொல்லுங்க, அது பொய். சொல்லுங்க, உங்க இயல்பே அசாதாரணமாய் வாழ்வதுதான். சொல்லுங்க, அசாத்தியமாய் வாழ்வதுதான். சொல்லுங்க, உங்களுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிறவர் அசாத்தியங்களை செய்கிறவர், அசாதாரணமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சும்மா நிறைக்கல, அப்படியே எண்டு டு எண்டு, தலை முதல் கால் வரையும் நம்மை நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அசாத்தியம், அந்த அசாதாரணமாய் செயல்படுகிற வல்லமை நார்மலா, எப்படி நேச்சுரலா, இப்போ நம்ம தப்பு பண்றதோ இல்ல கோவப்படுறதோ பாவம் பண்றதோ நம்ம பிளான் பண்ணி பண்றது. யாராவது தப்பு பண்றதுக்கு, ஏதாவது தப்பு பண்றதுக்கு, பாவம் பண்றதுக்கு யாராவது பிளான் பண்றவங்க இங்க இருக்கோமானா இல்ல. ஹல்லேலூயா. இயல்பா நடக்குது அந்த ஸ்பாட்ல. ஹல்லேலூயா. ஒரு தப்பு, ஒரு பாவமோ, அது என்னவோ, அதுவே ஒரு ஜென்ம சுபாவமே டக்குன்னு ஒரு இயல்புல வர முடியும்னா, என்னை முழுவதுமாய் நிறைத்திருக்கிற அவருடைய சுபாவம், அவருடைய அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், ஹல்லேலூயா, அது இயல்பா எனக்குள்ள வர வேண்டாமா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிளான் பண்ணிட்டு யாரும் எதையும் தப்பு பண்றது இல்லை, கோவப்படுறது இல்லை, நம்ம வார்த்தைகளை விடுறது இல்லை, இல்லைன்னா பிளான் பண்ணிட்டு நம்ம தவறுகளை செய்யறது இல்லை. அது இயல்பாய் வருகிறது. ஹல்லேலூயா. அதுவே இயல்பாய் வருகிற பொழுது, அதை காட்டிலும் அதிகமாய் நமக்குள் அவர் நிறைந்திருக்கிறப்போ, நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வருகிற பேச்சு, நம்ம என்ன சொல்லுதுங்க, நம்ம எதிர்கொள்ற அந்த சூழ்நிலைக்கு விரோதமா நம்ம பேசுறது, இதெல்லாம் இயல்பாய் அவருடைய சுபாவமாய், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை ரொம்ப நேச்சுரலா நமக்கு வரணும். ஏன்னா அப்படிதான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நிறைய நேரத்துல ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ் பேசும்போது விசுவாசங்களுக்கு கோவம் வரும். வெளியே காட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, ஆனா கோவம் வரும். என்ன நம்ம சொன்னா எப்ப பாரு விசுவாசிங்கன்றாங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க, கழுத்து வரையும் பிரச்சனையோட நான் நிக்கிறேன், இவ்வளவு நெருக்கத்தை சொல்றேன், மாறிடுன்னு சொல்றேன். ஏன்னா அதுதான் வாயிலிருந்து வரும் இயல்பாகவே. ஏன்னா பல மணி நேரம் அப்படியே இருந்து வருஷ கணக்கா இருந்து பைபிளை படிச்சு வசனத்தை வாசிச்சு அப்படியே உள்ள அறிக்கை பண்ணி என்ன ஆகும்னா பேசுறப்போ, பாசிட்டிவ் பேசும் பொழுது, ஆராதனை முடிஞ்சிடுமோ இல்ல நார்மலா பேசிட்டு இருக்கும் போதோ, எப்பொழுதும் இந்த உள்ளான மனுஷன், நான் ஆவிக்குரிய டேர்ம்ல சொல்றேன், உள்ளான மனுஷன், அதாவது ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கு, ஜெபம் பண்றீங்களா, துதிச்சிங்களா, பைபிள் வாசிங்களா, வசனத்தை அறிக்கை பண்ணீங்களா, இது மட்டுமே தான் கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் நல்லா இருக்காங்களா, படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு, எக்ஸாம், அது கடைசியாக தான் வரும், கொஞ்சமா வரும், 80% இதுதான் வரும். இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொரு பிரதர், அவர் என்கிட்ட பேசும்போது எப்பவுமே என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே என்ன கேட்பாருன்னா, எப்படி படிக்கிறப்ப எக்ஸாம்ல எப்படி போயிட்டு இருக்கு, என்னாச்சு, பிளேஸ்மெண்ட் என்னாச்சு, காலேஜ் என்னாச்சு, இது என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையும். ஏன்னா உள்ளான மனுஷன்ல என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும், இயல்பா. ஹல்லேலூயா. நேச்சுரலா, நான் நேச்சுரலி சூப்பர் நேச்சுரலா இருக்கணும், இயல்பா அவரை மாதிரியே இருக்கணும், அவரை மாதிரியே பேசணும்னா நான் என்ன பண்ணணுங்க, அந்த உள்ளான மனுஷன்ல அவரை போலவே நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் முழங்கால் படியிட்டு உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். என்ன வேண்டிக் கொள்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட இந்த எபேசு பட்டணத்து ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்.
ஹல்லேலூயா. இது இந்த எபேசியர் முழுவதும் படிச்சு பாருங்க. பின்னாடி 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கடைசியாக சகோதரரே நீங்கள் கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் பலப்படுங்கள்ன்றாரு. ஹல்லேலூயா. சத்துவத்துல பலப்படுங்கள்ன்றாரு. ஹல்லேலூயா. ஆயுதத்தை தரித்து என்ன உள்ள பலப்படும் பொழுது நேச்சுரலா வரும். நீங்க என்ன சூழ்நிலை, எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல இயேசுவை போல நம்ம பேசுவோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த இன்னர் மேன் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கணும். உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது புரிஞ்சுது உங்களுக்கு? ஹல்லேலூயா. இதுதான் இந்த சீசன்ல ஆண்டவர் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க, நான் சொல்ல வந்து நான் முடிக்க போறேன். இதுதான் ஆண்டவர் என்ன அந்நிய பாஷை பேச சொல்லிட்டே இருக்காங்களே நினைக்கிறீங்களா? உள்ள கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ள கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம சூப்பர் நேச்சுரலா அப்படியே அது நேச்சுரலா மாறுகிறப்போ அந்த ஆசாரியத்துவமும் அந்த தேவனுடைய பணிவிடைக்காரர்களா இருக்கிறதெல்லாம் ரொம்ப நேச்சுரல். இதை வந்து யாராவது சொல்லி 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 செய்யற மாதிரி இல்லாம அது நேச்சுரலா ஃப்ளோ ஆகும். அப்போ ஜாதிகளின் பலன் நம்ம இடத்துல கடந்து வரும். இரட்டிப்பான சுதந்திரத்தை, இரண்டத்தனையான பலனை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம்.